Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. சூர்யா அவர்கள் தொடர்ந்து பல படங்கள்ல பேக் டு பேக் ரொம்ப பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னா வாடிவாசல் படத்தை சொல்லலாம். இந்த படத்தை வெற்றிமாறனோட டைரக்ஷன்ல அடுத்தது நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புமே விடுதலை படத்தோட பார்ட் 2க்கு அப்புறம் எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டா வெற்றிமாறன் அண்ட் ஜிவி பிரகாஷ் இவங்க 2 பேருமே இந்த படத்தோட கம்போசிங் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணதா ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா சூர்யா ரசிகர்கள் அப்படியே கெத்தா காலர் தூக்கிட்டு சுத்த வேண்டிய காலம் வந்துருச்சு, அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெட்ரோ, அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி படம், அதுக்கப்புறம் இந்தியாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வாடிவாசல் வெற்றிமாறனோட ஒவ்வொரு படைப்புக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி வடச்சென்னையா இருக்கட்டும், அசுரனா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுல இருந்து ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் வாடிவாசல்ல ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட், அது தமிழர்களை ரொம்ப பெருமையா கொண்டு போய் சேர்க்க போகுது இந்த படம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப். எப்போ இதை ஸ்டார்ட் பண்ண போறாங்க, இதுக்கான டெஸ்ட் ஷூட்டு எல்லாம் நம்ம பார்த்தோம். ஈசிஆர் சைடில் செட்லாம் போட்டு எடுத்திருந்தாங்க. இவ்வளோ விஷயங்களையும் மீறி எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ட்டு அதுதான் சொல்றேன்னு. சூர்யா அவர்கள் அவரோட படத்துல தான் ஒரு டைலாக் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காத்திருந்து பிடிக்குமா கொக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று வரும். எனக்கு இப்போ அதுதான் சூர்யாவோட அப்படியே அந்த கிராஃப் இனி எப்படி ஏறப்போகுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்க ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, சூர்யா அந்த டாப் லிஸ்ட்டுக்குள்ளே வரமாட்டார். விஜய், அஜித், சூர்யா, விக்ரம் இந்த மாதிரியான காம்படிஷன் தான் இருந்துச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. எழுதி வச்சுக்கோங்க. ரெட்ரோ, அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி படைப்பு. இந்த விஜய் அவர்கள் விலகிட்டாரு அப்படின்னா அந்த இடம் யாருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு போட்டியில சூர்யா அவர்கள் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு சாம்பிள் இதுதான். நீங்க ரெட்ரோ இப்போ போய்கிட்டு இருக்கு, முடிஞ்சிருச்சு, மே 1 வரப்போகுது. அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி படம், அந்த படம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. இப்போ ஹைதராபாத்லாம் சீக்கிரமா இதுக்கான விஷயங்களை முடிச்சிடலாம். ஏன்னா வாடிவாசல் போயிட்டாங்க அப்படின்னா வெற்றிமாறன் அவர்கள் அது எவ்வளோ பெரிய ஸ்கூல்னு தெரியும். அங்கே மாட்டிக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் அதுக்கு எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் இருக்காரு. ரோலெக்ஸா முழுநீள படமாக பண்ண போகிறாங்களா இல்லை என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெற்றிமாறன், லோகேஷ், அடுத்தடுத்த ஒரு பெரிய இயக்குனர்கள், மனுஷன் அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன வேணும் அவருக்கு? அசால்ட்டாக 100 கோடி கொடுத்துருவார். இனி அவரோட படங்கள் 100 கோடியில் ஈஸியாக அடிக்க போகுது. கங்குவாலா அவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குறையா இருக்கட்டும், பின்னடைவா இருக்கட்டும், இந்த ரெட்ரோவும் ஆர்ஜே பாலாஜியோட படமும் அதை டேலி பண்ணிடுவோம். மீதி இருக்கிறது எல்லாம் அவங்களோட ரசிகர்களுக்கும் அவரோட பிஸ்னஸுக்கும் இனி பாருங்களேன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா வாடிவாசல் கண்டிப்பாக ஒரு தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். லோகேஷோட வரக்கூடிய படம், லோகேஷுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. வாடிவாசல் முடிச்சுட்டு அவர் அப்படியே லோகேஷ் படத்துக்கு போனார்னா ஒரு ரோலெக்ஸ் முன்னிலை படமாக வருது அப்படின்னா அங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அசால்ட்டாக அடிப்பாருங்க. ஒரு ரெண்டு வருஷம் அவரோட இதுதான். கங்குவான்ற ஒரு படத்தோட பின்னடைவை உடைச்சிட்டு தெரிக்க விட போறாங்க சூர்யா ஃபேன்ஸுக்கு. இது நல்ல டைமா இருக்க போகுது. அதே மாதிரி வாடிவாசல் படத்துல அமரும் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பல மேடைகள்லயுமே ஒரு சில இடங்கள்ல அமர் அவர்களுமே பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதான் இருக்காங்களா இல்லையா, இது வாடிவாசலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் கொடுத்ததுன்னா இது அமீர் அவர்களோட விஷயமும் கூட. ஏன்னா தெரியும் சூர்யா குடும்பத்துக்கும் அமீர் அவர்களுக்கும் சின்னதா கருத்து வேறுபாடு இருந்துச்சு. ஆனா சினிமால, அரசியல்ல தான் சொல்லுவாங்க நண்பனும் இல்லை நிரந்தரமான எதிரியும் இல்லை அப்படின்ட்டு. சினிமாலையும் அப்படிதான் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும் போகும் இந்த மாதிரியான விஷயங்கள். ஆனா இந்த 2 பேருமே பெரிய பலம். யாரே சூர்யா குடும்பமும் அமீர் அவர்களும் இது இணக்கக்கூடிய பாலமா இருக்கக்கூடியவர் தான் வெற்றிமாறன் அவர்கள். ஏன்னா வெற்றிமாறன் சொல்லிட்டாருன்னா அமீர் எதையும் மீற மாட்டார். அங்க ஒரு அன்பு கட்டளையா இருக்கும். அங்கேயும் இருக்கு, அமீர் மேல மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு. ஏன்னா அப்படி இல்லைன்னா பாலாவோட ஈவெண்ட்டுக்கு சூர்யா அவர்களே ஒரு செயின் பிரசன்ட் பண்ண மாட்டார். ஏன்னா வணங்கான்ல பாதியில ஷூட் ஸ்டார்ட் பண்ணி பாதியில வெளியே வந்தவங்க தான் சூர்யா அவர்கள். இது எனக்கு செட் ஆகாதுன்னு தான் அவர் அதிலிருந்து ஒதுங்கிட்டார். ஆனா இங்க லைஃப் கொடுத்ததே அமீர் அவர்கள் தான். இப்போ எவ்வளோ பெரிய மரியாதை இருக்கும் நீங்க பாருங்க. இன்னைக்கு வெற்றிமாறனும் ஜிவியும் இருந்த புகைப்படத்தை வச்சே நம்ம இவ்வளோ நேரம் பேசுறோம் அப்படின்னா அமீர் அவர்களும் சூர்யா அவர்களும் இணைந்த ஒரு புகைப்படம் வரும்ல. அந்த ஒரு நிமிடத்துல சூர்யாவோட பெருமிதத்தை நம்ம பார்க்கணும்.
அமீருக்கெல்லாம் கோவமே கிடையாதுங்க. அந்த மனுஷன் நீங்க இப்போ போய் அவர் ஃப்ரெண்ட்லியா மீட் பண்ணி, சார் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை சார் அப்படின்னா, என்னை ஏன் பிடிக்கல அப்படின்றது கூட அப்படி கூட கேட்க மாட்டாருங்க. அவரு என்னை பிடிக்கலடா ஏதோ ஒரு விஷயத்துல என்கிட்ட என் விஷயம் உனக்கு ஒன்று பிடிச்சிருக்கும்ல, அதை நீ செலிப்ரேட் பண்ணு அப்படின்னு கூடியவர் தான் அமீர் அவர்கள். ஏன்னா அது நெகட்டிவா பக்கத்துல வச்சுக்க மாட்டாரு. அவரோட தேடல்கள் இருந்துகிட்டே இருக்கும். அவருக்கு லைஃப்ல எவ்வளவு விஷயங்கள் வந்தாலுமே கூட அவர் அதை பாசிட்டிவா தான் எடுத்துட்டு போவாரு. அடுத்தது வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போகக்கூடியதான் அமீர் அவர்கள். சூர்யா அவர்களே கால் பண்ணி அண்ணே வானே போகலாம் அப்படின்ட்டாருன்னா அங்கேயே எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க 2 பேரும் எப்போ இணைஞ்சு அந்த ஒரு புகைப்படத்தை பார்க்க போறோம், வெற்றிமாறனும் அமீரும் இருக்கக்கூடிய புகைப்படம் வந்து அந்த காஃபி ஷாப்ல வந்து உறுதிப்படுத்துறாங்க அமீர் இருக்கிறதா. ஸோ ஜீவியும் வெற்றிமாறன் இருக்கிறது இசை உறுதிப்படுத்திருக்காங்க. வேலைகளை தொடங்கிட்டோம் அப்படின்ட்டாங்க. எழுதி வச்சுக்கங்க, சூர்யா ஆர்ஜே பாலாஜியோட படம் போய்கிட்டு இருக்குல்ல, இதே கேப்ல இல்ல இதோட முடியும் தருவாயில அமீர் அவர்களும் சூர்யா அவர்களும் இருக்கக்கூடிய புகைப்படம் ரிலீஸ் ஆகும் பொழுது பேசின விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அப்படியே உடஞ்சி இது வந்து அழகான ஒரு படமா வரப்போகுது வாடிவாசல். கண்டிப்பா லோகேஷோட டைரக்ஷன்ல லாஸ்டா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கூலி அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை பத்தி ஏதாவது ஒரு அப்டேட்டையுமே படத்தோட டீம் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. லாஸ்டா கூட பூஜா ஹெட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, இப்ப கூட வந்து இந்த படத்துல ஸ்ருதிகாசன் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டருமே பார்த்திருந்தோம். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து அதாவது சூப்பர் ஸ்டாரோட போர்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சா, அவரு வந்து அடுத்த ஜெயிலர் படத்தோட பார்ட் 2ல மார்ச் 10ல இருந்து நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சோஷியல் மீடியாஸ்ல அதிகமா பார்க்க முடியுது. நம்மள எல்லாத்துல இருந்து கேட்ட ஒரு விஷயம் தான், நம்மளுக்கு வந்து இந்த மார்ச்ல ஸ்டார்ட் ஆகுதா அந்த டைம்லயே ஸ்டார்ட் ஆகுதான்னு தெரியல. ஏன்னா சன் பிக்சர்ஸ் தான் அவங்க அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். சன் பிக்சர்ஸா இருக்கட்டும், ரஜினி அவர்களா இருக்கட்டும் தெளிவா இருக்காங்க. கூலி படத்தை எந்த ஒரு விஷயமும் பாதிச்சிடக்கூடாது. அது அவரோட பிசினஸ் அப்ப இருந்தே இப்போ வரைக்கும் ரஜினி அவர்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் வராரு. ஸோ கூலி முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பூஜா ஹெக்டே வந்து பயங்கரமான ஒரு நடனம் ஆடி இருக்காங்க. காவாலா பாட்டையே மிஞ்சும் அப்படின்றதும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சமீபத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல அவர் மீட் பண்ணி ஒரு பைட் ஒன்று கேட்டிருக்காங்க. அப்போது ரஜினி அவர்கள் ஒரு பார்வை பார்ப்பாரு. அந்த மனுஷனுக்கு அதான் சொல்கிறேன், ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அப்படின்றத ரஜினி அவர்கள் மட்டும்தான் பொருந்தும். அந்த மாஸ் எங்கேயுமே குறையாது. குஷ்பு அவர்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் வந்து நயன்தாரா வேணான்ட்டாங்களே. நயன்தாரா நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க. நாங்கள் ஹீரோனாக இருக்கும் பொழுது, ஏன்னா அவங்க 80sலாம் எவ்வளோ குடிகட்டி பறந்த முன்னணி நடிகைகள், அப்படிலாம் இப்போ எந்த பட்டமும் கொடுக்கல. ஸோ நயன்தாரா எடுத்திருக்க முடிவு நல்லதுதான். குறிப்பா இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்றது ரஜினி அவர்கள் மட்டும்தான். அவரை தாண்டி இது யாருக்குமே பொருந்தாது, நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய நடிகர்களுக்கு அது போகும், வேணும்னு நிறைய பேர் ஆசைப்படலாம். ஆனா அது ஒருத்தர்கிட்ட இருக்குன்னா அது ரஜினி அவர்கள்ட்ட மட்டும்தான். ஸோ அதுக்கு உரிமையானவரா தொடர்ந்து அவர் இயங்கிட்டு இருக்காருல்ல. கூலி லோகேஷோட இணையும் போது இந்த நடுவில் கூட அந்த மனசிலாய பாட்டுக்கு செட்டில் இருக்கும்போது அவர் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தார். அந்த ஒரு எனர்ஜி அப்படியே இங்க பாஸ் பண்றாங்க எங்கன்னா ஜெயிலர் 2ல. நீங்க சொன்னீங்க ஸ்ருதிஹாசன் இந்த மாதிரி நாட்கள்லாம் கூலியில இருந்தாங்களா, அப்படின்னு மட்டும் இல்லாம சௌபி இருக்காங்க, உபேந்திரா இருக்காங்க. எங்கேயாவது நாகார்ஜுனாவோட கிளிப்பிங்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அது லீக் ஆச்சா? எங்கேயுமே லீக் ஆகல. அந்த அளவுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா ஒரு விஷயம் கூட போகக்கூடாதுன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதனால கூலி ரொம்ப பாதுகாக்கப்பட்ட ஒரு படமாகவும் அதை வந்து வச்சிருக்காங்க. சன் பிக்சர்ஸா இருக்கட்டும், லோகேஷ் டீம்ல இருந்தா இருக்கட்டும். ஏன்னா நாகார்ஜுனா சீன்ல இருந்து லீக் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. அது எவ்வளவு பெரிய உழைப்பு, அந்த ஒரு செட்டு இருக்கு, அந்த ஒரு சீக்வன்ஸ் தியேட்டர்ல பார்க்கும்போது அவ்வளவு தூரம் ஸ்பெஷலா இருந்திருக்கும் ஃபேன்ஸுக்கு. இப்படி லீக் பண்ணிட்டாங்களேன்ற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கான பதிலடி தான் படம் கடைசி வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் கூட லீக் ஆகல. ஸ்ருதிஹாசனா இருக்கட்டும், நம்ம மலையாள நடிகர், தெலுங்கு நடிகர், ஹிந்தி யாரா இருந்தாலும் என்ன பண்ணிருக்காங்கன்றது வெளியே வந்துச்சா? அமீர் நடிச்சிருக்காரு, அமீர் கான் நடிச்சிருக்காரு. அதுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு வார்த்தையாவது லீக் ஆச்சா? எதுவுமே இல்லை. எப்படி சொல்றது, முழு ட்ரீட்டா இருக்க போகுது அது நம்மளுக்கு. ஜெயிலர் 2வும் மார்ச்ல வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்றாங்க. ரஜினி அதுல பங்கேற்கிறாரா அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமா தகவல் வரல. ஆனா கிட்டத்தட்ட அதை ஸ்டார்ட் பண்ணி மற்ற ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், இந்த வருஷம் எண்டுக்குள்ளார அதை முடிக்கணும், ஜெயிலர் 2 முடிக்கணும் அப்படின்றத கிட்டத்தட்ட அவங்களோட பிளானா இருக்கு. குட் பேட் அக்லி இந்த படத்தை பத்தி ஏதாவது ஒரு அப்டேட்டை தாங்கன்ட்டு அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட இன்டர்வல்ல வந்து ஒரு பெரிய ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கா. முக்கியமா வந்து அது ஜெயில வந்து எடுக்கப்பட்ட ஒரு காட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மீம்ஸா இருக்கட்டும், போட்டோஸா இருக்கட்டும் இப்ப சோஷியல் மீடியாஸ்ல அதிகமா பார்க்க முடியுது. அதான் யாருமே எனக்கு வேண்டாம், நான் தனியா என்னோட படத்தை நானே ப்ரொமோட் பண்ணிப்பேன், எனக்கு உண்டான படங்களே அது அதிகமா பேசும் அப்படின்றதான் இதுல சாம்பிள். ஏன்னா அவர் அந்த தோற்றம்லாம் பார்க்கும் பொழுது ஜெயில் ஃபைட் சீக்வன்ஸ் தான். நம்ம அதை தான் ஆஃப் ஸ்கிரீன்லயும் பேசியிருந்தோம். நம்மளுக்கு வந்து நியூஸ் என்னன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு ஜெயிலில், அது சூப்பரா இருக்க போகுது, அது பிளாஸ்ட் ஆக போகுது அப்படின்னா. இதுல சீன் பை சீன் பிளாஸ்டா இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்குது அப்படின்றத ஆல்ரெடி நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி 10 minutes
10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், செலிப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. இதுதான் நம்ம ஆதிக்கிட்டே எதிர்பார்த்தோம், ஏகேடி எதிர்பார்த்தோம். ஆனால் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் பற்றி நம்மளுக்கு இன்னும் அதிகமாக தெரியல அப்படின்னாலும் இந்த இன்டர்வல் அப்போது பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா த கேங்ஸ்டர், த காப், த டெவில் அதில் வர ஒரு சீக்வன்ஸ் தான் வந்து அந்த அஜித் இதில் வந்து அந்த கூட்டு வருவாங்க அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்து. அதுவே நம்மளுக்கு வந்து எப்படா அதை பார்ப்போம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா அதில் ஒரு ஸ்மைல் பண்ணுவோம், அந்த அந்த கொரியன் படத்தில் ஹீரோ ஒரு ஸ்மைல் பண்ணுவோம், அது ஏகேக்கு இயல்பாக வரக்கூடியது. அதை பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அந்த ஃப்ரேமில். ஸோ அதுக்காகவே நம்ம எவ்வளோ நாளும் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதெல்லாம் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா தேட்டர் பிளாஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. இன்டர்வெல்ல பயங்கரமாக இருக்க போகுது, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் இருக்க போகுது. குறிப்பாக ஜிவி இறங்கி அடித்து விளையாண்டுருக்காரு அப்படின்றதான் பார்ப்போம் என்ன நடக்குது.